ஒருத்தவங்க வந்து என்ட்ட சொன்னாங்க, "மொத வாட்டி வேலைக்கு போம்போது பாஸ் சரியில்ல. அப்ப பரவால்ல நான் பண்றது" இன்னொரு கம்பெனிக்கு போனாங்க. அந்த கம்பெனியில பாஸ் சரியில்ல. அப்ப என்ட்ட சொன்னாங்க, "சார் இது என்னோட 7வது கம்பெனி சார். நம்புறீங்களோ இல்லையோன்னு" என்ட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், "சொல்லலாமா இதில என்ன இருக்கு நம்பாம இருக்கிறதுக்குன்னு. 7வது கம்பெனி. இந்த 7 கம்பெனிலுமா பாஸ் சரியில்லாம இருப்பாங்க? அப்பன்னா என்னமோ எனக்கு சரியில்ல சார். இது என்னமோ சரியில்ல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு" சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா? ஏன்னா, இத நான் இப்ப மட்டும் பார்க்கல. 25 வருஷமா வந்து நெறைய பேர் எனக்கு இந்த மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து துரதிர்ஷ்டம். அவங்களோட பாஸஸ கிடைக்கிறது துரதிர்ஷ்டம். ஞாபகம் வச்சுங்க, இவங்க ஒண்ணும் சோம்பேறிப்பட்ட ஆள் இல்ல. நல்லா உழைக்கிறவங்க. அதாவது ராகும் பகலுமா ஓடா தேய்ஞ்சு உழைக்கிறவங்க இவங்க. இதனால சில சமயம் அவங்க வீட்ல கூட நிம்மதி இல்லாம இருக்கும். ஏன்னா, வீட்ல கூட அவங்க வேலைய பத்தி தான் யோசிப்பாங்க. வேலைய தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாரி செஞ்சும் குத்தம் கண்டுபிடிக்கிற பாஸ் தான் கிடைக்குது அவங்களுக்கு. இல்ல மத்தவங்களுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அவங்களும் உயர்த்திட்டு, இவங்க செஞ்ச வேலைக்கு ஏதோ கொஞ்சம் அப்படியே போடுறது லைட்டா. ஸோ சர்டன் விஷயம் நடக்கும் பேசிக்கலி. நான் பார்த்த வரைக்கும் வந்து இவங்களுக்கு அதாவது மன நிம்மதி போயிரும். ஏன்னா, எவ்வளோதான் வேலை செய்றது, என்னதான் பண்றது, என்ன பண்ணாலும் அந்த மாரி குறை, குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒண்ணு. ஸோ உங்களுக்கு யூ ஃபீல் தட் நானும் அவ்வளோ கீழ்த்தரமா போயிட்டேன். உங்களோட தரம் குறையும். டெஃபினெட்லி உங்களோட தரம், உங்களோட செல்ஃப் வொர்த் சொல்லுவாங்கல்ல, தரம் அது குறையும். அப்ப தரம் குறைஞ்சாலே மூட் இருக்காது, வேலை செய்றதுக்கு. ரைட்டா? அப்ப மூட் இல்லன்னா என்ன ஆகும்? அந்த அந்த வேலை செய்யும்போது என்ன ஆகும்? நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க இல்லையா? உங்கள உங்கள அந்த 100% குடுக்க மாட்டீங்க. ஏதோ மாசம் கடைசியில சம்பளம் வரும். ஏதோ வேலை செய்றேன் அவ்வளோதான். கேட்டதுக்கு செய்றேன் அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவா எதுவும் செய்ய மாட்டீங்க. 2வது வந்து கோபம். அடக்கி வச்சுட்டு இருப்பீங்க அந்த கோபம். இது ரொம்ப ஆபத்து. அதாவது உங்க ஆரோக்கியத்துக்கு ஆபத்து. இந்த கோவம் நம்மள அழிச்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜோதிட வழியாக வந்து நம்ம என்ன பார்க்குறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி, ராகு, கேது இது வந்து எல்லாத்துக்கும் பார்க்கணும். ஏன்னா இவங்க கர்ம கிரகங்கள். இது எந்த சிச்சுவேஷனுக்கும் பார்த்தே ஆகணும். சனி, ராகு, கேது. அடுத்தது பார்த்தா முக்கியமா சூரிய பகவான். சூரிய பகவான் நம்மளோட மேல் அதிகாரிகள், பாஸஸ் அத பார்க்கணும். அடுத்தது பார்த்தா நம்மளுக்கு 6வது வீடு. வேலை சம்மந்தப்பட்ட வீடு. தினசரி வாழ்க்கை எப்படி நம்ம கையாளுறோம்? அதுவும் 6வது வீடு. அதுக்கப்புறம் 10வது வீடு. உயர்வு. பதவி உயர்வு, வேலை உயர்வு, பிசினஸ் உயர்வு இதெல்லாமே 10வது வீடு. இந்த வீடுகளெல்லாம் பார்த்தா, அதில வந்து கிளியரா தெரியும். பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. அதே மாரி உங்க ஜாதக கட்டத்திலும் 6, 10 சூரியன், சனி, ராகு, கேது. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வீடுகள்ல ஏதாவது தாக்கம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கும் இந்த நிலைமை இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? சரி இத நான் ஏன் நான் சொல்றேன்னா, அட்லீஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். எவ்வளோன்னு கேட்காதீங்க. ரொம்ப நாமினல் தாங்க. குறைவான ஒரு சேவையா பண்ணிட்டுருக்கேன். ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது TikTokல. ஆனா குறைவான ஒரு இதுதான் நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? நீங்க அந்த 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 நீங்க ஜாதகம் அதுக்கப்புறம் போய் பார்க்குறீங்களோ, எடுக்கிறீங்களோ அது செப்பரேட். ஆனா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு தோணுது. ஆஹா! இதுதானா இதனால தானா என் வாழ்க்கை இந்த மாரி இருக்கு வேலை இடத்துலன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அட்லீஸ்ட் அந்த தெளிவு வந்தாலே ஒரு மன நிம்மதி இருக்கும். ஏன்னா, நம்மளுக்கு தெளிவு இல்லன்னா வச்சுங்க, ஏன் இந்த மாரி நடக்குது? ஏன் இந்த மாரி நடக்குது? ஏன் அதுவே இன்னொரு பிரச்சனையில போய் விழுந்துரும். அதனால உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். நன்றி.